இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நான் கேட்டுகிட்டே கண்ணீர் வடித்தேன். அந்தளவுக்கு உருக உருக என்கிட்ட கதையை சொன்னார் நந்தா பிரியம்சாமி சார். அழலைன்னா விடமாட்டார் போல இருக்கு. அந்தளவுக்கு சீனை ஏற்றுறாரு ஃபோன்லேயே. நடிக்கிறேன் சார், நடிச்சிடுறேன் சார் இந்த படத்துலங்கிற அளவுக்கு. நம்ம மூவி திருமாணிக்கம் வந்து ஜி5ல இப்போ ஸ்ட்ரீமிங்கான ஜி5க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நந்தா பெரியசாமி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அங்கிள் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் டேஸ் எல்லாம். தேங்க்யூ. இந்த படம் பார்த்துட்டு நானும் என் ஃபேமிலி வரும்போது, அப்பா இந்த மாதிரி உனக்கு ஏதாவது லாட்ரி டிக்கெட் கொடுத்தா நீ கொண்டு போய் கொடுப்பியாப்பா அப்படின்னுது. அது வந்து ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். பட்டுன்னு இப்படி ஒரு இருந்தால் நான் இந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் மிரட்டிச்சின்னு வச்சிங்களேன், அந்த பணம் டிக்கெட் நமக்கு தான் ஓகே, இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து பணத்தை தான் பார்ப்பேன்னு பயந்துருவேன் நான்லாம். நந்தா பெரியசாமி அடிப்படையில் என்னுடைய குடும்ப நண்பரும் கூட. என்னுடைய காதல் திருமணத்தை அவர் நடத்தி வச்சார், அவருடைய காதல் திருமணத்தை நான் நடத்தி வச்சேன். என்னுடைய காதல் திருமணத்துக்கு வந்தப்போ எப்படா எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் பண்ணுறேன், என்னாலாம் முடியாது தம்பி, நான்லாம் வந்து அப்படியே அழுதுருவேன் அப்படின்னா. முதல் வாரம் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அவன் ஸ்கூலில் போயிட்டுருக்கான். அடுத்த வாரம் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், அவன் பின்னாடி உட்காந்துருக்கான் அவன் கல்யாணத்துக்கு. என்ன பங்காளி ஒரு வருஷம் கூட ஒரு கேள்வி கேட்டு எப்படா சொந்த பந்தெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் இப்போ எப்படான்னு விடு பங்காளி, வாழ்க்கையே அப்படி தான் சார். இன்னுமே அந்த பாண்டிங் இருக்குது போல் சார், அப்பா மகளோட பாண்டிங். நம்ம மூவி திருமாணிக்கம் வந்து ஜி5ல இப்போ ஸ்ட்ரீமிங்கான ஜி5க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நந்தா பெரியசாமி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அவ்வளோதானா? நீங்கள் எவ்வளோ பேசணும் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சமுத்திரக்கனி அப்பாவோட நடிக்கிறது எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அந்த அப்பா மகள் பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கைண்டாகவும் இருந்தாங்க. அங்கிள் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் டேஸ் எல்லாம். தேங்க்யூ. அவ்வளோதானா? ஓகே. வந்திருக்கும் மீடியாக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமாணிக்கம் படம் வந்து ஒரு நெகிழ்ச்சியான, ஒரு நேர்மையை சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நான் கேட்டுகிட்டே கண்ணீர் வடித்தேன். அந்தளவுக்கு உருக உருக என்கிட்ட கதையை சொன்னார் நந்தா பிரியம்சாமி சார். அழலைன்னா விடமாட்டார் போல இருக்கு. அந்தளவுக்கு சீனை ஏற்றுறாரு ஃபோன்லேயே. நடிக்கிறேன் சார், நடிச்சிடுறேன் சார் இந்த படத்துலங்கிற அளவுக்கு. ஒரு நல்ல படத்தில் நடித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். பார்க்குறவங்கலாம் பாராட்டுறாங்க, இந்த நல்ல படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு படம் நல்லா இருக்குங்கிறப்ப மீடியாக்களும் அதுக்கு நல்லா அழகாக சப்போர்ட் பண்ணி இதை நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷம். ஜி5ல வந்திருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது. அது நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த டீம் பண்ணியிருக்கிற அந்த ட்ரெய்லர் கட்டை விட ஜி5 பண்ணியிருக்கிற ட்ரெய்லர் கட்டு செமத்தியாக இருந்தது. ஸோ அதை பார்க்க வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்களோட மெனக்கடல், இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு த்ரூ ஓடிடி மூலியமாகவும் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியிருக்கு. ஓடிடி தளத்தில் இருக்குது, யார் வேணால் பார்த்துங்க அப்படின்னு இல்லாமல் அதை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்க மெனக்கட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் சீரியஸாகவே சமுத்திரக்கனி சார் ரொம்ப யதார்த்தமான ஆள். பர்சனல் லைஃப்லேயும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆள். அவருக்கு பொருத்தமான ஒரு ரோலாக இருந்திருக்கு. அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணி ஃபுல் டீமுக்கும் டைரக்டர் டீமுக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி பொறுத்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவரும் ஒரு பெரிய பங்கு. உண்மையுமே ஹேட்ஸ் ஆஃப் டு சமுத்திரக்கனி சார். அடுத்தது நந்தா பெரியசாமி சார். ஒரு தன் குழந்தை மாதிரி எடுத்துகிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு ப்ரமோஷன்ஸ், இந்த அளவு மெனக்கடல், எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இங்கே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, இங்கே ஒரு ஷோ இருக்குது, அது வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு இயக்குனர் அந்த அளவுக்கு ஒரு படத்தை தூக்கி தன் குழந்தை மாதிரி சுமக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தேன். நந்தா பெரியசாமி சார் ஒரு நல்ல அழகான ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டாரு. ஜம்முன்னு ஒரு கதை சொல்லும் திறன், நல்ல மேக்கிங், எல்லாமே ஒரு சூட்சமத்தை கையில் பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள், பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. நல்ல பெரிய ஓஹோன்னு பேர் சொல்லும் ஒரு டைரக்டராக இன்னும் வரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பார்த்துட்டு நானும் என் ஃபேமிலி வரும்போது, அப்பா இந்த மாதிரி உனக்கு ஏதாவது லாட்ரி டிக்கெட் கொடுத்தா நீ கொண்டு போய் கொடுப்பியாப்பா அப்படின்னுது. அது வந்து ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். பட்டுன்னு இப்படி ஒரு இருந்தால் நான் இந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் மிரட்டிச்சின்னு வச்சிங்களேன், அந்த பணம் டிக்கெட் நமக்கு தான் ஓகே, இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து பணத்தை தான் பார்ப்பேன்னு பயந்துருவேன் நான்லாம். ஐயோ எதுக்கு 3 பேரை கொன்று ஒருத்தரை வாழ வச்சு ரொம்ப தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தேன், இந்த மாதிரி டிக்கெட் விற்றா கையில் காசு வாயில் தோசை, இந்த நான்லாம் அந்த காசுக்கு இல்லாமல் தரமாட்டேன். ஒருவேளை விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி சமுத்திரக்கனி சார் மாதிரி பிச்சுட்டு அலைய முடியாது, கொடுத்துரும் அப்படின்னு. ஸோ இந்த அளவு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன் வர மாதிரி அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி இந்த படம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பலருடைய வாழ்க்கையில், பார்த்தவங்க வாழ்க்கையில் இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா, அதை 100%
சமுத்திரகனி சார் இந்த படத்தில் பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு தெரில. 50% பண்ணாலே ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறதுக்காக யோசித்ததுக்காகவே நம்ம நந்தா பெரியசாமி சாருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரோட இணைஞ்சு தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த நல்ல படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நான் என் ஃப்ரெண்டு என்னை பற்றி சொன்னான்ல, இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கலை, எதுவுமே பண்ணலை. நம்ம சவுந்தரராஜா ஆகட்டும், என்னுடைய நண்பர் கணேஷ் பாபா ஆகட்டும், அவங்க இந்த படத்தை எப்போ கூப்பிட்டாலும் அதோட ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிற அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ வெரி மச். இந்த மாலை வேளையில் திருமாணிக்கம் படத்தின் வெற்றி சந்திப்பிற்கு வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, இணையதள வலைத்தள மற்றும் மதிப்புமிக்க பதிப்புமிக பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 2 விஷயம் சம்மந்தம் இல்லை, 2 விஷயம் சம்மந்தம் இருக்குது. என்னென்னா, இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா இந்த படத்தில் நான் நடிக்கலை. இந்த ஜீக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா ஜீயோடைய எந்த ஒரு வெப்சீரியல்லையோ சினிமாவிலும் நடிக்கலை. ஆனால் ஜீக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குது. ஜீ கொண்டாடிய அத்தனை குடும்ப விருதுகளையும் நான் பரிசு வழங்கியிருக்கேன். ஜீயை சார்ந்த திரு சாய் பரத் என்னுடைய 15 வருஷ நண்பர். இன்னொரு சம்பந்தம், என்னுடைய 2 நண்பர்கள், அருமை சகோதரர் சமுத்திரகனி, என்னுடைய நண்பன் நந்தா பெரியசாமி. இந்த 2 நண்பர்களும் என் வாழ்க்கையில் பல வருடம் என்னோட பயணித்தவங்க. அவங்களுடைய வெற்றியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு இயக்குனருடைய வெற்றி தொடர் முயற்சி அப்படிங்கிறத காலங்காலமாக தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை நந்தா பெரியசாமி தான் நான் காலங்காலமாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நடுவில் நானாக இருக்கட்டும், சகோதரர் சமுத்திரகனி அவர்களாக இருக்கட்டும், நடிக்க போயிட்டோம். ஒரு லேவிஷ் லைஃப்குள்ளே அடாப்ட் ஆகிக்கிட்டோம். ஷூட்டிங் நடித்தா காசு, கால்ஸ் இல்லைன்னா வீட்டில் ரெஸ்ட்டு, மாதத்துக்கு 2 படம் நடித்தா கூட போதும், வாழ்க்கை ஓடிடும் அப்படிங்கிற ஒரு சுகவாசியாக நாங்கள் மாறிட்டோம். ஆனால் நடிப்புக்குள்ளேயும் போகாமல் தன்னுடைய வாழ்க்கை சினிமா தான், டைரக்ஷன் தான், இதில் நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பத்திரிகைக்காரங்கள்லாம் அச்சுப்பலையில் வந்து ப்ரூவ் பார்த்து பண்ணுற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை ப்ரூவ் பார்த்து இன்றைக்கி ஒரு பிழை இல்லாத ஒரு மிக சிறந்த படத்தை எடுத்தவர் தான் திரு மாணிக்கம் தந்தையுடைய நண்பர் நந்தா பெரியசாமி. அடிப்படையில் என்னுடைய குடும்ப நண்பரும் கூட. என்னுடைய காதல் திருமணத்தை அவர் நடத்தி வச்சார், அவருடைய காதல் திருமணத்தை நான் நடத்தி வச்சேன். என்னுடைய காதல் திருமணத்துக்கு வந்தப்போ எப்படா எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் பண்ணுறேன், என்னாலாம் முடியாது தம்பி, நான்லாம் வந்து அப்படியே அழுதுருவேன் அப்படின்னா. வருஷம் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அவன் ஸ்கூலில் போயிட்டுருக்கான். அடுத்த வாரம் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், அவன் பின்னாடி உட்காந்துருக்கேன் அவன் கல்யாணத்துக்கு. என்ன பங்காளி, ஒரு வருஷம் கூட ஒரு கேள்வி கேட்டு எப்படா சொந்த பந்தெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் இப்போ எப்படான்னு, விடு பங்காளி, வாழ்க்கையே அப்படி தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே மிக சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கோம். காதல் திருமணம் பண்ணாலும் அவனுக்கு 2 குழந்தைகள், மிக சிறந்த படிப்பாளிகள். எனக்கு 2 குழந்தைகள், எங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகள். உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய மகன் வந்து மார்ச் மாதத்துலேருந்து ஹீரோ நடிக்க போகிறான். நண்பர் சமுத்திரகனி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. வெற்றி என்பது கல்லா கட்டுவதில் மட்டுமல்ல, பார்த்த மனிதர்களின் மனதை நிறைப்பது, மனதில் வந்து பூர்த்தியாவது, அவங்கள வந்து அப்படி புல்லரிக்க செய்வது. அந்த விஷயத்தில் திருமாணிக்கம் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்து பார்த்துட்டே இருப்பேன். நந்தா பெரியசாமிக்கு வந்து அமெரிக்காவில் வந்திருக்கோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கோம், லோக்கல்லேருந்து பண்ணியிருப்பாங்க. சார் இதேமாரி தொடர்ந்து படுங்க சார் என்ன ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ங்க, தமிழ் சினிமாவில் இருக்கவங்க படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், சார் எப்படி சார் அந்த படம் எடுத்தீங்க, இவ்வளோ நேர்மையான ஒரு படம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார், அப்படியே வியாபிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு வாய்ஸ் மேலே ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டே இருக்காங்க. நாடு கடந்து கண்டம் கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை விட சிறந்த வெற்றி எந்த இயக்குனரால் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? கல்லா நிறையின்னு வருத்தப்பட்டார் சார். கல்லா நிறையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்கை தெலுங்கில் பண்ணிங்கள்ல. நல்ல படைப்புகள் நாட்கள் கடந்து முள்ளு மலரும் ஒரு பெரிய உதாரணம், உதவிப்பூக்கள் ஒரு பெரிய உதாரணம். இந்த படம் எல்லோர் மனசுலையும் நீங்கள் பாருங்கள், இந்த தேட்டரெல்லாம் பல தேட்டரில் இல்லை நான் வருத்தப்பட்டேன்னாரு. உங்களை மாதிரியே பல பேர் இந்த படம் நல்ல படம்னு ரிவ்யூ பார்த்துட்டு மிக சிறந்த படம்னு கேள்விப்பட்டு தேட்டருக்கு போய் பார்க்காதவங்க இந்த படம் எப்படா ஓடிடியில் வந்து பார்ப்போன்னு வெயிட் பண்ணதுடைய விளைவு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 2 நல்ல 17 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்போ இந்த 17 லட்சம் பேரும் தேட்டரை போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தேட்டர் இல்லாதனால திரும்பி வந்தவங்க. அப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்கிறது இந்த முதல் 2 நாளையும் ப்ரூவ் ஆயிடுச்சு.
அதனால் நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க பிரதர். நீங்கள் சொன்ன அந்த ரவி சார் இப்போயே காப்பாற்றப்பட்டு விட்டார். வருத்தப்படாதீங்க. நான் நந்தாவை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். நந்தா வந்து கழுகு மாதிரி. கழுகு பற்றி இப்போ தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் 10 வருஷம் முடியாது அதை படிச்சிருக்கேன். கழுகு என்ன பண்ணும், தன்னுடைய சிறகுகள், தன்னுடைய அழகு, தன்னுடைய நகங்கள்லாம் பழுதாயிடுச்சுன்னா ஒரு பெரிய மலையில் போய் உட்காந்து தன்னுடைய பழைய நகங்களை பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. தன்னுடைய பழைய அழகுகளை வந்து பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. ரத்தம் சொட்ட யாருக்கும் தெரியாத ஒரு மலை முகடில் போய் அதை ஒளிஞ்சு வாழும். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் புதிய சிறகுகளும் புதிய நகங்களும் புதிய அழகுகளும் முளைத்ததுக்கப்புறம் மீண்டும் அதே ஒரு பலத்தோட, பழைய கழுகின் பலத்தோட மறுபடியும் பூமிக்கு வரும் இரையெடுக்க. அந்த மாதிரி தினம் தினம் தன்னுடைய அழகையும் நகங்களையும் கூர்மைப்படுத்திக் கொள்வதும் தான் நந்தா பெரியசாமி. ஏன்னா நந்தா பெரியசாமி வந்து முயற்சி பண்ண காலத்தில் இருந்த சமகாலத்து டைரக்டர்லாம் இன்றைக்கி பல பேர் இல்லை. நந்தா பெரியசாமியுடைய பயணித்தவர்கள் பல பேர் சினிமாவில் சினிமா முடியலன்னு ஓடி போனவங்களை நான் பல பேர் பார்த்துருக்கேன். எங்கள் டீம்லேயே கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். அவ்வளோ தூரம் முயன்றவன் இன்றைக்கி வரைக்கும் ஜெயிச்சிட்ருக்கான்னா அவனுடைய கழுகுத்தன்மை தான் இவ்வளோ பெரிய முக்கியமான காரணம். அவனுடைய வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, கத்திரி வெயிலில் போகும்போது வந்து ஒரு விசை தறியாளன் வந்து சொந்தமாக ஒரு தறி செஞ்சு ஒரு கதர் அடையை நமக்கு கொடுத்தா எவ்வளோ குளுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நண்பனுடைய வெற்றியை நான் மிக குளுமையாக பார்க்குறேன். இந்த வெற்றி நந்தா பெரியசாமி போல தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கும் நந்தா பெரியசாமியின் வயதில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த ஒரு மிக சிறந்த படத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட சரியான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு போலேங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்குது. அந்த ஒரு கவலை தான் எனக்கு. இந்த படம் வந்து நீங்கள் எழுதி வச்சுங்க, இது ஹிந்தியில் படமாக்கப்படும் சார். இந்த படம் அதில் சமுத்திரக்கனிக்கு அண்ணனுக்கு ஈக்குவலான ஒரு நடிகரோ இல்லை அவரே கூட ஹிந்தியில் போய் லான்ச் ஆகலாம். ஏன்னா அந்த நடிப்பை வந்து அவ்வளோ ஏன்னா இதெல்லாம் இவர் தான் பண்ண முடியும். வந்து நின்னாவே ஒரு நல்லவர்னு தெரிங்கிற ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணது வந்து நம்முடைய நண்பர் அவர்கள். இந்த இமேஜுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. இந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சமுத்திரக்கனி அவர்களை கொண்டு போகணும்னு நம்புகிறேன். அதாவது வந்து சில படங்கள் நல்லா நடிச்சிருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டார் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு கேரக்டருக்கு இமேஜ் வேணும்னா அந்த இமேஜுக்கு 100% அடாப்ட் ஆன யாருன்னா நம்முடைய நண்பர் சமுத்திரக்கனி அவர்கள். நல்ல அதாவது எப்படின்னா வீரபாண்டி கொட்டபொம்மன் எப்படி இருப்பார்னா சிவாஜியை பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. அது மாதிரி நல்லவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சமுத்திரக்கனி அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு உதாரணமாகவே அவர் கிடைச்சப்பட்ட கேரக்டர்லாம் கிடச்சிருக்கு. நான் அப்படி இல்லை, வில்லன், காமெடியன், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, கொடூர வில்லன், பயங்கர காமெடியன், இப்படி வந்து எனக்கு இமேஜே கிடையாது. ஆனால் ஒரு மிக சிறந்த மனிதனுக்கு ஒரு இமேஜை வந்து கடவுள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார். அது அவருடைய உள்ளது கிடைச்ச பரிசு. அந்த உள்ளமே உருவமாக மாறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த வெற்றியை ரொம்ப சந்தோஷமாக நான் கொண்டாடுறேன். இதேமாரி தொடர்ந்து நந்தா பெரியசாமி பல வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்னு வேண்டிக்கிறேன். வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகைக்கார நண்பர்களுக்கும், வலையதள நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.